2009ஆம் வருடம் தானே புயலால் ஆணி வேரை பெயர்த்து அடித்துக் கொண்டு போன கடலோர கிராமங்களில் கரை ஒதுங்கிய நுரை பூக்களாய் ஒதுங்கி விழுந்தது சில உயிரினங்கள். அதில் சிலர் பெற்றவர்களை இழந்து அனாதைகளாய் நின்றனர். சிலர் பெற்றவர்கள் இருந்தும் உடைமைகள் இழந்து தெருவில் நின்றனர். அப்படி கரை ஒதுங்கிய பூக்கள்தான் இந்த 13 பிள்ளைகள். இவர்கள் அனைவரையும் ஆண்டவன் அரவணைத்தான் கருணை உள்ளம் கொண்ட விண்ணரசி என்ற பெண்ணின் வடிவில். பெற்ற தாயை விட இவர்கள் மீது அன்பை பொழியும் விண்ணரசி தியாக திருவிளக்காய் இவர்களுக்காகவே திருமணம் செய்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்ட கண் கண்ட கடவுள். யார் யாரை கைவிட்டாலும் கடவுள் மட்டும் யாரையும் கைவிட மாட்டான் என்பது 100க்கு 100 உண்மை. அதற்கு உதாரணம்தான் இந்த பிள்ளைகளும், இந்த பிள்ளைகளுக்கு தாய் வடிவில் கடவுளாய் வந்த விண்ணரசியும். இந்த பிள்ளைகள் அனைவரும் 5ஆம் வகுப்பு முதல் பட்ட படிப்பு வரை படிக்கின்றனர். இவர்களுக்கு உண்ண உணவும், உடுக்க உடையும், இருக்க இருப்பிடமும் மற்றும் படிப்பு என அனைத்து சுமைகளையும் சுமையென கருதாமல் தன் தோள் மீது ஆனந்த சுமையாய் சுமக்கின்றது இந்த சுமை தாங்கி. ஆசிரியை பணியை செய்து கொண்டு அதில் வரும் சிறிய சம்பளத்தில் ஜீவிதம் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்டை ஆரம்பித்து அதில் இந்த 13 பிள்ளைகளுக்கும் ஒரு ஆலமரமாய் நின்று நிழல் தந்து கண்ணிமையாய் காத்து வருகின்றார் இன்று வரை. தனக்கென்று யாருமில்லை, தன்னை விட்டால் அவர்களுக்கும் யாருமில்லை என்று வாழும் விண்ணரசி ஓர் மரத்து பறவைகளாய், ஓர் கிளை கனிகளாய் அன்புடன் பாசத்துடன் அவர்களை வளர்த்து வருகிறார். இந்த தீபத் திருநாளில் நாமும் அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். அவர்களை சந்தோஷப்படுத்தி அவர்கள் முகத்தில் ஆனந்த ரேகைகளை பார்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் அவர்களுடன் ஓர் இன்ப சுற்றுலாவாக பயணிக்கின்றோம். இந்த தீபாவளியை இன்ப தீபாவளியாக கொண்டாட நம்முடன் உற்சாக வெள்ளத்தில் உலா வருகின்றது அத்தனை நட்சத்திரங்களும். வாருங்கள், நாமும் அவர்களுடன் சேர்ந்து ஆனந்த படகில் பயணிப்போம், ஆழ்கடல் முத்தெடுப்போம். வணக்கம் நேயர்களே, அனைவருக்கும் வின் தொலைக்காட்சியின் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் இந்த தீபாவளி இன்ப தீபாவளி என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஆண்டவன் தோட்டத்து அழகான மலர்களான ஆதரவற்ற குழந்தைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக உற்சாக வெள்ளத்தில் உலாவரும் நட்சத்திரங்கள் என்ற இன்ப பயணத்தை இங்கிருந்து எம்ஜிஎம் வரை மேற்கொள்கிறது நம் வின் தொலைக்காட்சி. பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ஆமென். அருள்மிகு மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவெற்றி கன்னியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாதை சரேசுடைய மாதாவே, பாவிகளாய் எங்களுக்காக இப்போது எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
சுற்றுலாவை திரு சாலமன் மோகன்தாஸ் அவர்கள் துவக்கி வைக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வாருங்கள், நாமும் அவர்களோடு பயணிப்போம். ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே. தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே. காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே. மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. எனது சொந்தம் நீ, எனது பகையும் நீ. காதல் மலரும் நீ, கருவில் முள்ளும் நீ. செல்ல மழையும் நீ, சின்ன இடியும் நீ. செல்ல மழையும் நீ, சின்ன இடியும் நீ. பிறந்த உடலும் நீ, பிரியும் உயிரும் நீ. பிறந்த உடலும் நீ, பிரியும் உயிரும் நீ. மரணம் ஈன்ற ஜனனம் நீ. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. இப்ப நாம மெரினா பீச்ல இருக்கிறோம். பிள்ளைங்களாம் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா, உற்சாகமா இருக்கிறாங்க. வாங்க அவங்கள பார்க்கலாம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? பீச்சுக்கு போனீங்களா? விளையாண்டீங்களா? வின் டிவிக்கு ஒரு ஓ போடுங்க.
ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே தொடங்கும் இடம் நீதானே வானம் முடியும் இடம் நீதானே காற்றைப் போல நீ வந்தாயே சுவாசமாக நீ நின்றாயே மார்பில் ஊறும் உயிரே ஒரு தெய்வம் தந்த பூவே கண்ணில் தேடல் என்ன தாயே పాషు పరదేశి నేను ఫర్ నుంచి వచ్చేసాను రోషమున్న కుర్రాళ్ళ కోసం వాషింగ్టన్ వదిలేసాను நேயர்களே, நாங்க ரொம்ப நல்லபடியா எம்ஜிஎம் வந்து சேர்ந்துட்டோம். பசங்களாம் பாருங்க எவ்வளவு ஆர்வமா இருக்காங்கன்னு உள்ள போறதுக்கு. செம ஆட்டம் போடுறாங்க. இன்னும் இது தொடரும். வாங்க போலாம். బస్సు ఎక్కి ఎక్కి రోతే పుట్టి ఎర్ర బస్సు మీద నాకు మోజ పుట్టి ఎర్ర కోట చేరి నాక ఎదురు చూసినా ఎవరి కోసం బోడి ముద్ది ముద్దులంటే బోరే కొట్టి కొర్ర మీద గుర్రగాళ్ళ ఆరా కొట్టి బెంగళూరు కళ్ళినాను మంగళూరు కళ్ళినాను బీహారు కళ్ళినాను జైపూరు కళ్ళినాను రాయల్లోరి సీమకొచ్చి సెట్ అయ్యాను. ఓహో, మరి ఇక్కడ కుర్రోళ్ళు ఏం చేశారు? కడప బాంబు కన్నులతో వేసి కన్నె కొంప పెల్చేశారు. వేట కత్తి ఒంట్లోనే దూసి సిగ్గు గుత్తి తెంచేశారు. ఇది వాయించా?
అసలుకేమో నా సొంత పేరు ఆండ్రియానా స్పాసోరింగా పలకలేక ఇళ్ళట్టినారు ముద్దు పేరు రింగా రింగా జీన్స్ తీసి కట్టినారు ఓణీలంగా బాబు హేరు కట్టినారు సవరం బాగా రాయలాగా ఉన్న నన్ను రంగు సాని చేసినారుగా ఇంగ్లీష్ మార్చినారు ఎటకారంగా ఇంటి వెనకకొచ్చినారు యమకారంగా ఒంటిలోని వాటర్ అంతా చెమటలాగా పిండినారు వంపులోని అత్తరంతా ఆవిరల్ని పిలిచినారు వంపి వంపి సొంపులన్నీ తాగేశారు అవి తాగేశారా? ఇంకేం చేశారు? పుట్టు మచ్చలు లెక్కెట్టేశారు లేని మచ్చలు పుట్టించారు ఉన్న కొలతలు మార్చేసినారు రాని మడతలు రప్పించారు பாத்தீங்களா, சின்ன சின்ன கஷ்டம் வந்தாலே நாமெல்லாம் சோர்ந்து போயிடுவோம். ஆனா இவங்கெல்லாம் அடித்தளத்திலேயே கஷ்டப்படுறவங்க. ஏன்னா சில பேர் தந்தை இழந்தவங்க, தாய் இழந்தவங்க, அடித்தளமே அசைக்கப்பட்டவங்க. அப்படி இருக்கிறவங்களை கூட்டிட்டு வந்து சந்தோஷப்படுத்துறது தாங்க எங்களோட நோக்கம். வாங்க இந்த ராட்டினத்துல ஆடி பார்க்கலாம். எனக்கே கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் ட்ரை பண்றேன். ఇదిగా పారి நம்ம ఎలా ఉంది మన కుర్రాడు పౌడర్ సత్తమ పేసు కుర్రాళ్ళలోనే అంచునాకు కలిసొచ్చింది ఎంతో నాకు తెగ నచ్చింది பசங்க இப்ப கேம் விளையாட போறாங்க. எப்படி விளையாடுறாங்களான்னு பார்க்கலாம். என்ன பண்றீங்க? இப்ப என்னமா பண்றீங்க? ஓ, பைக் ரேஸா? ஜெயிச்சிட்டீங்களா? ஐயோ, பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஸ்பீட் ஸ்பீட். அந்த தோத்து போயிட்டாங்க. ஹாய் பபிதா. ஹாய்க்கா. என்ன பண்றீங்க? கார் ரேஸ் பண்றேங்க. வரீங்களா? டிராப் பண்றேன். ரேஸ்ல யாராவது டிராப் பண்ணுவாங்களா? இல்ல, கூட கொஞ்சம் தனியா இருங்க. சரி, காலையில இருந்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? செம்மையா. ராட்டினம்லாம் எப்படி இருந்தது? ராட்டினம் நல்லா இருந்துச்சு. நான் பயப்படல, ஆனா நீங்க பயந்தீங்களே ரொம்ப. ஹலோ, நான் பயந்தனா? ஆமா, உங்களுக்காக ஆக்ட் பண்ணேமா. நான் பயந்தனா? இவங்க பயப்படக்கூடாதுன்றதுக்காக நான் நடிச்சேங்க. அதுவே பசங்க தப்பா நினைச்சுக்கிட்டாங்களே. அக்கா பயப்படாதீங்கக்கா, என்ன பிடிச்சி. சரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி வந்திருக்கீங்களா? இல்லங்கக்கா. இதுக்கு முன்னாடி மாதிரி என்ஜாய் பண்ணது இல்லையா? இல்லங்கக்கா. இல்லையா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து. ஓகே, சூப்பர். எங்களுக்கு அதுதான் வேணும். இந்த சந்தோஷம் தாங்க வேணும். இந்த சந்தோஷத்துக்காக தான் இவ்வளவு போராடுறோம். இவ்வளவு சந்தோஷப்படணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பா நடத்திட்டு இருக்கோம். வாங்க அடுத்து போலாம். என்ன பண்றீங்க? கேம்ஸ் விளையாடுறேன். கேமா நல்லா இருக்குதா? நல்லா இருக்கு. சத்தமா பேசுங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கு. தீபாவளி பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட். ஹாய்க்கா. நல்லா இருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தீபாவளி ரொம்ப பிடிச்சிருந்ததா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராட்டினம் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. பயந்தீங்களா? இல்லையே, நான் பயப்படவே மாட்டேன். போய் சொல்லாத, நான் உன்னை பார்த்தேன். என்னை விட ரொம்ப பயந்துட்டு இருந்த நீதான். நாங்க யாரும் பயப்பட மாட்டோம். நல்லா ஜாலியா விளையாண்டோம். என்ன பண்றீங்க?
என்ன பண்றீங்க? சுட்டு கொண்டுட்டீங்களா? செம்மையா ஆக்ட் பண்றீங்க. ஆகாகா, அழகு 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 அழகு, பிரமாதம். பாத்தீங்களா, இவங்களுக்கு வந்து காது கேட்காது, வாய் பேச மாட்டாங்க. ஆனா எவ்வளவு சந்தோஷமா அவங்களோட எக்ஸ்பிரஷன் மூலமா அவங்களோட உணர்ச்சிகளை சொல்றாங்க. பாத்தீங்களா? ஹாப்பி தீபாவளி சொல்லுங்க. ஹாப்பி தீபாவளி. ஹாய் ஜெயக்குடி. பவானி ஸ்னேகா மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க, துப்பாக்கிலாம் வச்சு மிரட்டிட்டு இருக்கீங்க. ஓ ஷூட்டிங்கா? சரி 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 சரி, நல்லா என்ஜாய் பண்றீங்களா? சத்தமா பேசுங்க, சந்தோஷமா சந்தோஷமா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். வெரி குட் வெரி குட். ஹாய், நம்ம அபிஷா வந்து இப்போ சாக்லேட் கேம் விளையாட போறாங்க. அது எப்படி விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த 1 அழுத்துனா சாக்லேட்டை அள்ளுமா, இந்த 2 அழுத்துனா சாக்லேட்டை தள்ளுமா. இதே மாதிரி 5 டைம்ஸ் செய்யணுமா. இது மாதிரி செஞ்சதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ சாக்லேட் அள்ளுறாங்கன்னு பார்ப்போம். எங்களுக்குலாம் சாக்லேட் தருவியா? கேம் விளையாடு. ஸ்டார்ட் பண்ணு. அழுத்து. 1 அழுத்து. அமுக்கு வேகமா. ஐயா, ஒரு சாக்லேட் தான் வந்திருக்குது. 2 அமுக்கு 2 அமுக்கு. அள்ளு. 1 அமுக்கு 1 அமுக்கு. சீக்கிரம் 5 டைம்ஸ். 3 வந்துருச்சு. சீக்கிரம் 1 அமுக்கு. 1 சீக்கிரம் அமுக்கு. 2 சீக்கிரம் நிறைய அள்ளி போட, அப்பதான் சாக்லேட் கிடைக்கும். இவ டக்குன்னு புகுந்து உசுறு முழுக்க ஒத்துரு ஸ்டிக்கருடா, குக்கருடா, ஹார்ட் குக்கருடா, மனசு இவள மறக்கம் பண்ணுது மக்கருடா. சோனு பப்படிதா இவ பேசும் பேச்சா, தேனு பாட்டிலே இவ வேகம் ஆச்சா, லாலி பப்பு தான் இவ காஸ்டியூம் ஆச்சா. கலக்குறா மயக்குறா, கவிதை கம்மி காக்காவும் பீகாக் ஆகும், ஹார்மோன்கள் ஆட வீக்காகும். காக்காவும் பீகாக்காகும், ஹார்மோன்கள் ஆட வீக்காகும். வேற கட்டி ஓரங்கிடும் குட்டி மலரிவ பார்த்தா மனசொரு கட்டிங் அடிக்குதுபா. அத்துமீற நினைச்சா என் வெரி வெரி சாரி, ஆளை வெட்டி குழம்பு வச்சிருவா. காக்காவும் பீகாக்காகும், ஹார்மோன்கள் ஆட வீக்காகும். 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 செம்மையா இருந்ததுங்க, சான்ஸே இல்ல. நான் இப்போ ஸ்பைடர் ஸ்பின்ல ஏற போறேன், பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு தான். எனக்கு மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்குது. ஹாப்பி தீபாவளி. ஸ்பைடர் ஸ்பின் செம செம செம. தோல் 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 கிளி 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 கிளி.
ஹாய், இப்போ நாங்கள் விளையாட்டு ஜோனுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து மியூசிக் சேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குழந்தைங்கனாலே விளையாட்டு தான். அவங்கள மகிழ்விக்கிறதுக்கு அடுத்ததா இந்த மியூசிக் சேர். போலாமா? பரமேஸ்வரியும் சௌமியாவும் இருக்காங்க. இந்த போட்டி பயங்கரமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் உற்சாகப்படுத்தலாம், கை தட்டுங்க. குழந்தைங்க விளையாடுறதை பார்க்கும்போது நம்மளும் கொஞ்ச நேரம் குழந்தைகளாவே மாறிட்டோங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்த இனிய தீபாவளியை இன்ப தீபாவளியாக மாற்றி தந்த டாக்டர் தேவநாதன் ஐயாவிற்கு ஜீவிதம் சார்பாக எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பேர் ஜெயக்கொடி, +1 படிக்கிறேன். ஜெயகோபால் கல்லூரியில் படிக்கிறேன். நான் வீட்டில் இருந்தப்போ ரொம்ப கஷ்டம், என்னால் படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ ஜீவிதத்துக்கு வந்த உடனே எனக்கு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன். வின் டிவி மூலமாக இங்கே வந்து எம்ஜிஎம்க்கு வந்து நல்ல சந்தோஷமாக விளையாண்டோம். ரொம்ப ஜாலியாக இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அங்கே போனோம், எம்ஜிஎம்க்கு போனோம், பீச்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். வின் டிவி மூலமாக எங்கள் ஆசையை நிறைவேற்றினதுக்கு ரொம்ப நன்றி. வின் டிவி நிறுவனம் அவர்களுக்கும், நண்பர்களுக்கும், அக்காமார்களுக்கும், அண்ணமார்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எம் ஜீவிதம் சார்பாக நன்றி சொல்கின்றேன். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயசித்ரா. நான் +1 படிக்கிறேன். ஜெயகோபால் கல்லூரி ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த இனிய பொன்னாளிலே எங்களுக்கு மகிழ்ச்சியின் கடலில் மூழ்க வைத்த வின் டிவி நிறுவனத்திற்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
நாங்கள் இந்த மாதிரி சந்தோஷத்தை என்றைக்கும் அடைஞ்சதே இல்லை. இந்த மாதிரி எம்ஜிஎம்க்கு நாங்கள் வந்ததே இல்லை. நினச்சிருக்கோம், ஆனால் நம்ம என்றைக்காவது போவோம்னு நினச்சிருக்கோம். ஆனால் நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த வின் டிவி நிறுவனத்திற்கும் அதில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களது ஜீவிதத்தின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் கே பரமேஸ்வரி. நான் பிகாம் படிக்கிறேன். எனக்கு எம்ஜிஎம்க்கு வரணும் ரொம்ப நாள் கனவு. ஆனால் அந்த கனவு நிறைவேறுமான்னு நினச்சி பார்க்கல. ஆனால் வின் டிவி மூலமாக இவ்வளோ சீக்கிரம் இங்கே நாங்கள் இவ்வளோ சந்தோஷத்தை அடையணும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இவங்க செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். லைஃப்பில் நாங்கள் மறக்க முடியாத நாள் கூட இதை நாங்கள் சொல்லலாம். நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் ஜீவிதம் இல்லம் சார்பாக வின் டிவி நிறுவனத்திற்கு மிக மிக நன்றி கூறுகிறோம். வின் டிவி மென்மேலும் வளர நாங்கள் டெய்லி ப்ரேயர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். என் பேர் கே விஜயலட்சுமி. நான் +2 படிக்கிறேன். எனக்கு எம்ஜிஎம்க்கு வருதுன்னு சொல்லி 8th ஆசை. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் சொல்லுவாங்க, நான் ஸ்கூல் படிக்கல எம்ஜிஎம் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ டூர் கட்டலாம் ஃபீஸ் கிடைக்காது. எங்களுக்கு ஜீவிதத்தில் படிக்க வைக்கிறதால மட்டும்தான் முடியும். ஆனால் இப்போ வின் டிவியின் மூலமாக எம்ஜிஎம்க்கு நிறையா நல்லா ராட்டினம் சுற்றணும், இதுன்னு சர்க்ஸ் இதுன்னு ஏறணும், நல்லா சாப்பிட்டோம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த டாக்டர் தேவநாதன் அவர்களுக்கும் மற்றும் திரு சாலமன் மோகன்தாஸ் அவர்களுக்கும் மற்றும் வின் டிவியில் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை கூறியும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் கூறியும் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் ஷாமினா. நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எனக்கு சின்ன வயசுலேட்டு ரொம்ப ஆசை எம்ஜிஎம்க்குலாம் போவோமா அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டம். அப்படி இருந்தோம் நாங்கள் ஜீவிதத்தில் படித்தோடனே நான் நல்லா படிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் என் ஜீவிதத்துக்கெலாம் எனக்கு வர முடியுமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கிளாஸ்லலாம் சொல்லுவாங்க, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், எனக்கு அப்பா அம்மா நிறையா வாங்கி கொடுத்தாங்க அப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சின்ன சின்ன ஆசைகளாக இருக்குது, நம்மளாம் போவோமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் வின் டிவி நிறுவனர் அனைவரும் எங்களை கூப்பிட்டு போய் எம்ஜிஎம்லாம் நாங்கள் நல்லா சந்தோஷப்பட்டோம். இந்த தீபாவளி எங்களால் மறக்க முடியாது. எங்களுக்கு கேப்பு, பேகு, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இந்த பனியன் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. எங்களை இந்த தீபாவளி எங்களால் மறக்கவே முடியாது. உங்களோட நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த வின் டிவி நிறுவனர் டாக்டர் தேவநாதன் ஐயாவிற்கு எங்கள் ஜீவிதம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க சின்ன வயசில் இந்தமாரி இடத்துக்கெலாம் சந்தோஷமாக இல்லை, இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த நாள் அவங்களுக்கு மறக்க முடியாத நாளாக அவங்க தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். வின் டிவிக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். வின் டிவி அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி. நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி. நான் சிரித்தால் அந்தி மலரும் நந்தவனம் நான், அள்ளிப்பருகும் கம்பரசம் நான். நான் சிரித்தால் தீபாவளி, நாளும் இங்கே ஏகாதசி.
குழந்தைகளின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார்கள். ஆம், இன்று இந்த குழந்தைகள் சிரிப்பில் இறைவன் குடிகொண்டிருப்பதை நாங்கள் உணர்ந்தோம். காலை முதல் இந்த நேரம் வரை குழந்தைகள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். உண்மைதான், இந்த தீபாவளி உண்மையாகவே இன்ப தீபாவளியாய் அமைந்ததற்கு காரணம் இந்த குழந்தைகள்தான். ஆதரவற்ற குழந்தைகளை அரவணைப்பதே ஒரு சுகம்தான். அந்த சுகத்தை நீங்களும் அனுபவிக்க வேண்டுமா? பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவுங்கள், அருகில் இருப்பவர்களை அரவணையுங்கள், சொந்த பந்தங்களை நேசியுங்கள். இந்த தீபாவளியை இன்பமாக கொண்டாடுங்கள். நன்றி, வணக்கம்.